அல்லேலூயா. நம்ம ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி பிறகு இன்றைய செய்திக்கு போகலாம். இன்றைய செய்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கர்த்தர் நம்ம எல்லாரு கூடவும் பேசி நம்மை பலப்படுத்த போகிறார். ஆமேன். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அப்படியே கை தட்டி பாடலாம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே, துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும். செல்லும் பாதைகளில் கர்த்தர் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும். செல்லும் பாதைகளில் கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். அவரால் வெற்றியும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை, தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். கர்த்தர் வார்த்தையை பெற்ற சேனையா, நகராமந்திட மதில் மீது ஓடுகிறார். கர்த்தர் வார்த்தையை பெற்ற சேனையாய், நகர் அதிர்ந்திட மதில் மீது ஓடுகிறார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். கர்த்தர் முன்னேறுகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். சீயோனில் காலம் முழங்கும், பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனில் காலம் முழங்கும், சத்தமிடு. சீயோனில் காலம் முழங்கும், பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனில் காலம் முழங்கும், சத்தமிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின்
கீதங்கள் இசைப்போம். ஹல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். திரும்ப சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். திரும்ப சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். துதியின் கீதங்கள் இசைப்போம். துதியின் துதியின் கீதங்கள் இசைப்போம். துதியின் கீதங்கள் இசைப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைய செய்திக்கு நம்ம போக போகிறோம். திருச்சபையே, சண்டே சர்மன் ரொம்ப முக்கியம். ஞாயிறு ஆராதனையில் இந்த சர்மன் பாட்டு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்துக்குள்ள நமக்கு வர சேலஞ்செல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணோன்னு ஆண்டவர் நமக்கு பைபிள் மூலமாக கற்றுத் தருவார். நம்மளை நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு சின்ன வயசில் சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா நான் நல்லா இருந்திருப்பேன், என் நல்லது சொல்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நம்மளோட சின்ன பசங்க கையில் சொல்லுவோம். யோசிச்சா தான் தெரியும், நமக்கு நல்லது சொல்ல நம்ம பெரியவங்க இருந்திருப்பாங்க, நம்ம தான் கேட்டிருக்க மாட்டோம். எனக்கு மட்டும் மேக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு வை, சூப்பராக படிச்சிருப்பேன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டோம். ஆமாம், எனக்கு மட்டும் யாராவது நல்லவங்க இருந்து பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் ஆண்டவர் வச்சிருப்பார். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்ல போகிறார். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து செல்வத்தின் உடன்படிக்கை அடித்தளம். செல்வம் என்றால் பணம், செல்வம் என்றால் ஐஸ்வர்யம், செல்வம் என்றால் வருமானம், செல்வம் என்றால் நமக்கு மதிப்பு கொடுக்குற ஏராளமான தாராளமான ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வெல்த் என்று சொல்வார்கள். தலைப்பு செல்வத்தின் உடன்படிக்கை அடித்தளம். இங்கிலீஷில் இதுக்கு டைட்டில் கவனன்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல்த். ஹிந்திலையும் டைட்டில் கொடுத்துருக்கேன். ஹிந்தி में इसे ऐसे बोलते हैं धन की नींव का अनुबंध. ஹீப்ரூவில் பிரிட் ஹா ஓ ஷேர் என்று அர்த்தம். ஆமென். செல்வம் என்பது நம்ம கையில் வருவதெல்லாம் செல்வம் என்று சொல்ல முடியாது. நம்ம கையில் வர்றது பேர் காசுன்னு சொல்லலாம், பணம்னு சொல்லலாம். ஆமென் ஆமென். செல்வம்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லுவோம்? பணம். ஏன்னா அது வந்துட்டு என்ன பண்ணுற போகுது? போயிட்டு போகுது. அது வந்து நம்ம வீட்டில் தங்கி பெருகுச்சுன்னா தான் அது பேர் செல்வம். அது வந்து இங்கே இருக்கும், நான் உங்கள் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது பேர் செல்வம். இந்த செல்வம் மனிதனிடத்திலிருந்து வருகிறது, உலகத்தினிடமிருந்து வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. தனியாய் போராடி மேற்கொள்கிறவர்கள் அவர்கள் உலகத்தில் சம்பாதிப்பார்கள், பொருள் ஈட்டுவார்கள். கடின உழைப்போடு சில கணக்குகள் போட்டு, என்னது அந்த வார்த்தை மறந்து என்ன போட்டு, ஆமாம், கணக்கு போடாதவங்க கையில் காசு இருக்காது. நீங்கள் என்ன தான் பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு வந்தாலும் காசு எடுத்து வச்சு காசுக்கு உண்டான கணக்கு போடலைன்னா உங்கள் கணக்கு உதவாது. ஆமேன். ஒன்றுமே படிக்காமல் ஒருத்தர் காசை மட்டும் கணக்கு போடுவார், அவர் கையில் காசு இருக்கும். பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவர் அந்த கணக்கு மட்டும் போட மாட்டார், எக்ஸாமில் 100க்கு 100 கணக்கு வாங்கிடுவார். பணம் இருக்காது. ஏன்னா எந்த கணக்கு? பண கணக்கு போட்டிருக்க மாட்டார். உலகம் கொடுக்குற பணம் வேறு, ஆமேன். மனிதர்கள் கொடுக்குற பணம் வேறு. பெற்றோரோ இனஜன பந்துக்களோ சொந்தக்காரர்களோ எல்லாம் கொடுக்கறது. எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. உலகம் பணம் கொடுத்தா நம்ம திருப்பி தரணும், வட்டியோடு திருப்பி தர வேண்டும். நல்ல மனிதர்கள் பெற்றோர்கள் கொடுக்குற பணம், சாத்தான் கொடுக்குற பணம் உண்டு. நீ எனக்கு திருப்பியே தராத வச்சுக்க, ஆனால் இந்த தப்பு பண்ணு, இந்த ஒரு தவறு பண்ணு, ஒரு மிஸ்டேக் பண்ணு, ஒருத்தரை ஏமாற்று, ஒருத்தரை காலி பண்ணு, இன்னொருத்தர் லேண்ட் எடுத்துக்க, நான் உனக்கு பணமாக வரேன் என்று உலகம் வரும். ஆனால் இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கர்த்தர் கொடுக்குற செல்வம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் கொடுக்குற செல்வம் வேணும்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். God is going to bless us, God is going to give us wealth. பைபிளில் நிறைய பேர் பணக்காரர் இருந்திருக்காங்க. பணக்காரனா என்னென்னா தாங்க முடியாத அளவு பணக்காரர், தாங்க முடியாத அளவு பணக்காரர். எவ்வளோ சாப்பிட்டாலும் இருக்கு. ஆமேன். நம்ம சில கல்யாணத்துக்கு போயிருப்போம், சாப்பாடு மீந்து போயிருக்கோம், சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஓடுருவோம். ஏன்?
ஏற்கனவே ஃபுல்லாக சாப்பிட்டோம். சிக்கன் பீஸ் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்? ஏற்கனவே 2-3 பீஸ் போயிடுச்சு, இனிமேல் எனக்கு வேண்டாம். பார்க்கும்போது செல்வ செழிப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் அப்படி செல்வம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு உலகத்தில் நிறைய ரோல் மாடல் இருக்கும். பணத்துக்காக பல பேர் ரோல் மாடல் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ரோல் மாடலாக பைபிளில் பூமி தாங்காத ஆசீர்வாதம் வைத்திருந்த ஆபிரகாம். எத்தனை பேர் ஆபிரகாமோட ஸ்டோரி படிக்கலான்னு நினைக்கிறீங்க? ஆமென். அதுபோல் இன்றைக்கி பைபிளில் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லி தரப்போகுது. வெல்த் பற்றி. என்னதுங்க? நான் செல்வத்தை பற்றி பேசுனுங்கிறேன். நீங்கள் நாளைக்கு போய் வாங்க போகிறீங்களா, அந்த பணத்தை பற்றி பேசலை. உங்கள் சம்பளத்தை பற்றி பேசலை. கடன் வாங்க போகிறீங்க, அதை பற்றி பேசலை. இந்த லோன் பற்றி பேசலை. குழு பற்றி பேசலை. நான் செல்வத்தை பற்றி பேசுகிறேன். இந்த செல்வத்துக்கு ஒரு மனிதன் உதாரணமாக எடுக்க போகிறோம். அவன் பேர் ஆபிரகாம். ஆமென். ஆபிரகாம் அவர் பிஸ்னஸ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே அவர் ஏறக்குறைய 75 வயதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். 75 வயசில் தான் உங்களுக்கு எனக்கும் தெரிய வருகிறார். அவருக்கு 75 வயசு, அம்மச்சிக்கு 60 வயசு. 75 வயசில் தான் பிஸ்னஸ்க்கு வருகிறார். எத்தனை வயசில்? இங்கே உட்காந்துக்கிற யாருக்குமே 75 வயசு. 75 வயசில் நான் உன்னை காட்டும் இந்த தேசத்துக்கு போ என்று கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ள போகிறோம் அவரை பற்றி கேரக்டர் ஸ்டடி. அவர் எப்படி பணம் பண்ணார், கை எப்படி வச்சிங்க, நம்ம இப்படி தானே சொல்கிறோம் வெல்த். அவர் எப்படி கேஷ், அவர் எப்படி பணம், அவர் எப்படி கரன்சி பண்ணார் என்பதை பற்றி 12ஆம் அதிகாரம். கமான் பைபிள் தான் படிக்கணும். 12ஆம் அதிகாரத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். 11ஆம் அதிகாரத்தில் அவங்க ஃபேமிலி வருது. 12ஆம் அதிகாரத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, படிங்க. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. சரிங்கம்மா, பாயிண்ட் பை பாயிண்டா போலாம். நீ போ, யூ கோ. உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் இனத்தை விட்டு உன் சொந்தத்தை விட்டு உன் மக்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. I am going to change you from this economic situation. உங்கள் அப்பா வீட்டில் பணம் வர வழி ஒரு வழியாக இருக்கும். உங்கள் தாத்தா காசு ஒரு வழியில் வாங்கி ஒரு வழியில் செலவு பண்ணியிருப்பார். உங்கள் அப்பா லோன் போட்டு கல்யாணம் பண்ணியிருப்பார். லோன் போட்டு வீடு பண்ணியிருப்பார். ஆனால் உன் வழி வேறு வழி. அதனால் அந்த வழியை விட்டுடு. நீ எழுந்து நான் காட்டுற தேசத்துக்கு போ. கூப்பிடும்போது வயசு 75, அவங்க ஒய்ஃபுக்கு 60. புதுமண தம்பதிகள் போல் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் குழந்தை பிறக்கலை, 75 வயசு. போனோன்னா தனியாக போகணும். நம்ம காலத்தில் 75 வயசில் மகன்களுக்கு பேரப்பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, அங்கிளுக்கு வந்து பேரப்பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, கொள்ளு பேத்தி பார்க்குறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறார். நம்பர் 1 பாயிண்ட் ஐ கிவ், நீங்கள் வெல்த்தில் டெவலப் ஆகணுன்னா உங்கள் பழைய ஸ்ட்ராட்டஜியை விட்டு எழுந்து போகணும். இன்றைக்கே முடிவெடுங்க, நாளையிலேருந்து பழைய கை ஆளுகிற முறையை கைப்பிடிக்க மாட்டேன், கையில் எடுக்க மாட்டேன். எங்கள் மூதாதையர் செய்ததை நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நீ எழும்பி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. யூ நீட் டு ரைஸ் அப் அண்ட் கோ. ஆபிரகாம் என்றால், ஆபிரகாம் என்றால், அவா என்றால் ஃபாதர் என்று அர்த்தம். ஆமென். ஆபிரகாம் என்றால் ஃபாதர் அல்லது உயர்த்தப்பட்ட என்று அர்த்தம். வேதத்தில் இது மிகப்பெரிய ஒரு அடித்தளமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட்ஸ், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், அநேகருக்கு தகப்பன் ஆக போகிறவன் என்று அர்த்தம். ஆமென். இந்த ஆபிரகாமோட ஊர் வந்து ஊர் பேர் என்னங்க? ஈஸியாக இருக்குல்ல? உங்கள் ஊர் பேர் என்ன பேர்? பட்டாபுரம். கரெக்டாக சொன்னாங்க பேர். ஊர் என்பது அந்த ஊர் பேர். நல்லா இருக்குல்ல? உங்கள் ஊர் பேர் என்ன பேர்? ஆபிரகாம் கையில் உங்கள் ஊர் பேர் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவார், உங்கள் ஊர் பேர் என்னங்க? ஊர் என்பது அன்றைக்கு மெசொப்பொத்தேமியா நாட்டில் உள்ள ஒரு கல்தேய ஒரு நாடு. இன்றைக்கு இந்த ஊர் என்பது எங்கே இருக்குன்னா ஈராக் அப்படின்ற இடத்துல இருக்குது. எங்கே இருக்குங்க? ஈராக். இன்னைக்கு ஊர் எங்கே இருக்கு? ஈராக். அங்கே வாழ்கிற ஜனங்களுக்கு கல்தேயர்கள் என்று பெயர். அவங்களுக்குன்னு சொந்தமாக மொழி இருக்குது, எழுத்து இருக்குது. அவங்களுக்குன்னு சொந்தமாக ராஜ்யம் இருக்குது, ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆமேன். நன்னா என்று சொல்கிற நிலா கடவுளை வணங்கு கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பேர் என்ன பேருங்க? நன்னா. அவங்க கடவுள் பேர் என்ன பேர்? நன்னா. சாமி எப்போ வரும்? நைட்டில் வரும். நிலா கடவுள், நிலா தான் கடவுள். இதை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதாவது என்ன சொல்லணும் நம்ம மொழியில், ஈராக்லேருந்து கிளம்பி இஸ்ரேலுக்கு போ. ஆமேன். உன்னை அனுப்புகிறது நான். நீ போ,
விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எப்படி ஆக்குவேன்? கை எப்படி வச்சுங்க, எப்படி ஆக்குவேன்? தைரியமா காட்டுங்க. ஆமா, நீ வா மகனே, நீ கீழ்ப்படி, நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்கும்படியாக தான் உன்னை அழைத்திருக்கிறேன். டோன்ட் ரிமைன் on your old path. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை இருப்போம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டர்கிட்ட வந்திருப்போம், திரும்பி பழைய வழிக்கே போய் உட்காந்துருப்போம். கேட்டால் சொல்லுவோம், யார் கூட இருக்கிறேன்? கர்த்தர் கூட. நோ, இஃப் யுவர் வெல்த் ஹேஸ் டு டெவலப், இஃப் யுவர் வெல்த் ஹேஸ் டு மல்டிப்ளை, செல்வம் என்பது பெருக வேண்டும் என்றால், நம்பர் 1, யூ நீட் டு சரண்டர் டு காட், யூ நீட் டு ஒபே காட். ஹல்லேலூயா. ஏன்னா கீழ்ப்படிதல் என்பது உடன்படிக்கை. கை அப்படி நீட்டுங்க. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியவன் என்று உடன்படிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவன் என்று உடன்படிக்கை செய்கிறேன். சரி, என்னோட இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நான் டீப்பாக சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். நம்பர் 1 பாயிண்ட், சொத்துக்கு முன்பு பலிபீடம், ஆல்டர் பிஃபோர் அசட், சம்பத்தி சே பஹலே வேதி. தமிழில் உங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறேன். சொத்துக்கு முன்பு, சொல்ல மாட்டீங்களே, சொத்துக்கு முன்பு உறவில் வரும்போது அசட் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆல்டர் கட்டணும். இன்றைக்கி தான் நம்ம சர்ச்சில் இங்கே உட்காந்துக்கிறோம்ல, பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம். நம்ம கூட எத்தனை பேர் பாடுறாங்க? இவ்வளோ பேர் பாடுறாங்க. பெரிய சர்ச்சுக்கு போனால் 20,000 பேர் பாடுறாங்க. இன்னும் பெரிய சர்ச்சுக்கு போனால் 1,00,000 பேர் பாடுறாங்க. ஆமேன். இன்றைக்கி நின்று வானத்திலேருந்து பார்த்தா எல்லா சபைகளிலும் பாடுவாங்க. அன்னைக்கு ஆண்டவருக்காக பாட ஒரே ஒரு மனுஷன்தான், ஒரே ஒருத்தன், ஒரே ஒரு ஆள், அவர் தான் இந்த ஆபிரகாம், தனி மனிதன். ஆமேன். ஊரை விட்டு வந்துட்டார். ஃபஸ்ட்டு அவர் ஒரு லேண்ட் வாங்கணும். ஏன்னா ஆபிரகாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவன், சொத்துக்கு முன்பதாக பலிபீடம் கட்டுறான். ஆபிரகாமுக்கு தெரியும், என் கையில் உள்ள இந்த கொஞ்சம் காசில் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுக்கிறேன், நான் லேண்ட் வாங்க முடியாது, முதல்ல சின்னதாக என் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுகிறேன் என்று அந்த கானானின் குடிகளிடத்தில் சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்குறான். என்னப்பா இவ்வளோ ஆடு மாடு வச்சுருக்க, இதை எடுத்துகிட்டு இங்கே குடியிருப்பேன்? இல்லை, அது நான் வாடகையிலே இருக்கிறேன். தர வாடகையில் இருந்தாராம் ஆபிரகாம். இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கதை. நான் தர வாடகையில் இருக்கேன், என் ஆண்டவருக்காக பலிபீடம் கட்டுவேன்னு முதல்ல ஆண்டவருக்கு காசு கொடுத்து லேண்டு வாங்கி பலிபீடம் கட்டுகிறார். ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்பர் 1 ஆல்டர் ஷெக்கேமில் கட்டுறார். 12ஆம் அதிகாரத்தில் வராரு. இப்போ தானே படிச்சிங்க, விட்டுட்டு வான்னு ஆண்டவர் சொல்கிறார், வராரு தானே. அப்புறம் அங்கே வந்துட்டார்ல, விட்டுட்டு வந்துட்டார். கூட அவங்க அண்ணன் பையனை கூப்பிட்டு வந்துட்டார். அண்ணன் பையன் என்ன பேருங்க? லோத்து. 3 பேர் தான். சித்தப்பா, சித்தா, கூட அந்த பையன் அப்பான்னு கூப்பிட்டுருக்கும் போல். சித்தப்பாவை அப்பான்னு இருக்கோம், சித்தாவை அம்மான்னு கூப்பிட்ருக்கோம். லோத்து வந்துருச்சு இல்லை, இருந்தாலும் அது என்ன பண்ண போகுது? போயிட போகுது. இப்போ 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் வசனத்தில் தான் வருகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, படிங்க, உன் சந்ததிக்கும் இந்த தேசத்துக்கு கொடுப்பேன் என்று அப்பொழுது அவனுக்கு தனக்கு தரிசனம் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு இந்த பலிபீடம் கட்டினார் பாருங்க, அந்த இடத்துக்கு பேர் தான் ஷெகேம். ஹல்லேலூயா. ஆமென். ஃபார் வெல்த் மேனேஜ்மெண்ட், முதல் பாயிண்ட் சொன்ன கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய. எத்தனை பேர் துணிய போறீங்க? தானா வராதுங்க பிரதர், தானா வரும். இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு யாரும் நீங்கள் தானா வரல, அவ்வளோ பிளான் பண்ணீங்க. நேற்று துணி எடுத்தீங்க, அயன் பண்ணீங்க, ட்ரெஸ் பண்ணீங்க, வண்டியில் பெட்ரோல் போட்டு வச்சிங்க, எல்லாம் 8:30 வரணும்னு நினச்சா தான் 9 மணிக்கு வர முடிந்தது. கீழ்ப்படிதல் இஸ் எ கவனன்ட். அது ஒன்று. இரண்டாவது, எனக்கு சொத்து சேர்வதற்கு முன்பதாக என் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தான். அது பேர் என்ன பாருங்க? ஷெக்கேம். ஷெக்கேம் என்ற இடத்த வாங்கி, சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் இடத்த வாங்கி பலிபீடம் கட்டி தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறான். நீங்கள் வசிக்கிறதெல்லாம் கானானியர்கள். கானானியர்களுடைய கடவுளில் ஒரு கடவுள் பேர் தாகோன், மீன் கடவுள். தொப்புளுக்கு மேலே மனுஷன், தொப்புளுக்கு கீழே மீன். இது ஒரு கடவுள். ஊரெல்லாம் தாகோன் கோயில் இருக்குது, ஒரே ஒரு கோயில் மட்டும் வித்தியாசமாக இருக்குது, என் கர்த்தரை வணங்குகிற பலிபீடம். ஹல்லேலூயா. ஊரெல்லாம் கானான் ஃபுல்லாக ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், அஸ்திரோத் இருக்குது, நரபலி கொடுக்குற இடம் இருக்குது, பாவம் செய்கிற இடம் இருக்குது. உங்கள் தேவன் பரிசுத்தர். அங்கே வந்து பாவம் செஞ்சுக்கிட்டே கடவுளை வணங்குவாங்க. ஆனால் இந்த தேவன் யார்? பரிசுத்தர். ஆபிரகாம் தன்னை பரிசுத்த பண்ணி கொள்ளுகிறான். ஷெக்கேமில் முதல் பலிபீடம் கட்டுறாருங்க. ஹல்லேலூயா. ஆல்டர் பிஃபோர் அசட், சொத்துக்கு முன்பது பலிபீடம். சம்பத்தி சே பஹலே வேதி. அதோட விட்டாரான்னு பார்த்தா
நெக்ஸ்ட் வசனத்தில் பெத்தேலில் கட்டுறார். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேலை தனக்கு மேற்காகவும் ஆகியை கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ இதை வாங்குறாரு இல்லைங்களா? இது யோசுவா காலத்தில் வந்துடும், தாவீது காலத்தில் இருக்கும், அவங்க பையன் காலத்தில் இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆமேன். சொந்தமாக வீடு இல்லை, ஆனால் என்ன வாங்கி கட்டுறாரு? பலிபீடம், கர்த்தரை தொழுது கொள்கிற இடம் பெத்தேல். ஆமேன். பெத்தேல் இரண்டாவது பலிபீடம் கட்டிட்டார். ஆல்டர் பிஃபோர் அசட். அசட்னா சொத்து, சொத்துக்கு முன்பதாக தேவனுக்கு பலிபீடம். தேர்ட் பாயிண்ட் 13ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். 18ஆம் வசனத்தில் மம்ரே 13:18 படித்தோம் என்றால், அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபுடியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதாவது என்னன்னா, இந்த கூடாரத்தெல்லாம் பெயர்த்துட்டு போகிறார்ல, சும்மாலாம் போக முடியாது. ஒரு ஊருக்குள்ளே போனால் ஊரே அந்த ஊர் ஜனங்க வச்சுருப்பாங்க, ஊரே வச்சுருப்பாங்க தானே. அந்த ஊரில் தண்ணி போகிற வாய்க்கா கூட யாரோ ஒருத்தர் தான் இருக்கும், யாரும் போய் எடுத்துக்க முடியாது தானே. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? தர வாடகைக்கு போவார். ஏன்னா 1000 மாடு, 5000 ஆடு, 500 ஒட்டகம்லாம் இருக்குல்ல, தர வாடகைக்கு போகிறாரு. ஆனால் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்கி அவருடைய ஆண்டவருக்கு கோயில் கட்டிட்டு போயிடுறாரு. ஏற்கனவே கட்டினதெல்லாம் இருக்குது, பூட்டிட்டு போயிட்டார். தேவைன்றப்போ வரும்போது அங்கே வணங்குவார். அவங்க பிள்ளைங்கள டாக்குமெண்ட் கொடுத்துட்றாரு. அவங்க பிள்ளைங்க எப்போனா வந்தாங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க? திறந்து கடவுளை வணங்குவாங்க. இப்போ மம்ரேல மூன்றாவது. நான்காவது மவுண்ட் மொராயா 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மோரியா மலை மேலே போய் கட்டிட்டார். இந்த மலை கிட்ட போகவே முடியாது, ரொம்ப தூரம். 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நாம் படித்தோம் என்றால், பின்பு ஆபிரகாம் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடங்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். அந்த இடம் பேர் மவுண்ட் மொராயா, மோரியா மலை மேலே. அந்த இடத்துல தாங்க இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் இருக்கு. நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லாருமே டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துக்கு போகிறாங்களே, அது மவுண்ட் மோரியா. மோரியா மலை மேலே முதல் கால் வச்சு பலிபீடம் கட்டினது யாரு? ஆபிரகாம். அசட் பிஃபோர், ஆல்டர் பிஃபோர் அசட். சொத்துக்கு முன்பது பலிபீடம். என் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டா நான் கட்டப்படுவேன். இது ஆபிரகாமோட பிரின்சிபிள். நீங்கள் வேணா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஜீசஸோட பிரின்சிபிளும் கூட. மத்தேயு 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வயசு என்ன தெரியுமா ஆபிரகாமுக்கு? இதெல்லாம் பண்ணும்போது 80லேருந்து 110க்குள்ளே. ஐயா, எங்கே இருக்கிற 100 ரூபாவே அடிச்சு பிடிங்கின்னு போயிடுறாங்கய்யா. பென்ஷன் கூட வீடு வந்து சேர மாட்டுதுயா. என்னை ஏமாத்துறவங்க தான் கூட இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை ஏமாற்றுகிறவன் தொடாத அளவுக்கு உங்கள் வயதான காலத்திலும் உங்கள் சொத்துக்கள் பெருகக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆல்டர் பிஃபோர் அசட், ஆபிரகாம் இலக்கத்தில். செகண்ட் பாயிண்ட்டு நம்ம படிக்க போகிறோம். இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஜெனராசிட்டி என்று சொல்லுகிறார்கள். ஜெனராசிட்டி டுவர்ட்ஸ் காட். முதல்ல ஆலயமே கட்டி கொடுத்துட்டார். ஆமேன். ஆனால் ஐயா, சர்ச்சுன்றதுனால வெறும் சர்ச்சு கட்டத்தை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களை கட்ட போகிறாரு பாருங்க பலமாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எலியா தீர்க்கதரிசி 3 வருஷம் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. கர்த்தர் சொன்னார், எலியா நீ சாரிஃபாத்ன்ற ஊருக்கு போ. அங்கே ஒரு விதவை இருக்கா. யார் இருக்கா? ஏழை விதவை. அவளுக்கு ஒரே ஒரு குழந்தை. அந்த விதவையை உனக்கு சாப்பாடு போட சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நீ அவன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணு? சாப்பிடு. எலியா யோசிச்சிருக்கணும், ஐயா ராஜா வீட்டிலே சோறு இல்லை, பஞ்சம் அப்படி இருக்குது, ஏழை வீட்டில் இருக்குமா, ஆண்டவர் வச்சுருப்பான்னு சாரிஃபாத் ஊருக்கு போகிறார். போனால் அந்த ஊரில் விதவை யாருன்னு போகிறார். போனால் ஒரே ஒரு விதவை தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டார். பசியாக போகிறார். பிரியாணி இருக்குன்னு போனாரா என்னான்னு தெரில. போனால் அந்த விதவை விறகு பொறிக்கு கொண்டு இருக்குது. என்ன பொறுக்குது? விறகு. சரி, ஒரு நல்ல செய்தி சமைக்க போது போல் அப்படின்ட்டு பேச்சு கொடுக்குறார். எலியா தீர்க்கதரிசி, ப்ராஃபட் எலிஜா, த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். பைபிளில் வாழ்ந்தவங்கள பவர்ஃபுல். பார்த்தாருன்னா நெருப்பு இறங்க வானத்துலேருந்து. எலியா, அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா குடிக்கன்னாரு. அது தண்ணி எடுக்க போச்சு. அப்படியே வரும்போது ஒரு அப்பம் ஒன்று சுட்டு எடுத்துருவான் அப்படின்னாரு. தண்ணி எடுத்துகிட்டு வர நேரத்தில் அப்பமாக சுட்டுற முடியும்? அப்போனா ஐயாவுக்கு தண்ணி தாகம் இல்லை, என்ன எடுக்குது? பசி எடுக்குது. அப்படியே வரும்போது என்ன பண்ணு, அந்த அம்மா வெளியே வந்துச்சு, கிளியராக மெசேஜ் கொடுத்துச்சு. ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது ஐயா, உங்கள் பார்க்க ஏதோ கடவுளுடைய ஊழியக்கார மாதிரி தெரியுது,
ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது. நான் அப்பம் சுட தான் போகிறேன், அதுதான் விறகு பொறிக்கினுக்கிறேன். 2 அப்பம் சுட போகிறேன், நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்துட போகிறோம். உனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை. நான் இல்லை, உனக்கு கொடுக்க தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எலியா தீர்க்கதரிசி டிஸ்டர்பே ஆகலை. முதல்ல எனக்கு கொஞ்சம் சுட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீயும் உன் பையனும் சுட்டு சாப்பிடுங்கன்றார். என்னதுங்க, எவ்வளோ கமாண்டிங், எவ்வளோ டிமாண்டிங், எவ்வளோ கம்பல்ஷனாக ஆண்டருடைய வார்த்தை இருக்குது தெரியுமா? இது அந்த அம்மாவோட சாப்பாடை வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை. நீ என்னை நம்புனியன்னா அந்த சாப்பாடை வச்சே உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் என்பதற்காக. இதுக்கு மேலே அந்த அம்மா பேச முடியாது. ஏன்னா தெரிஞ்சிருச்சு, இது நின்னுங்கிறது சாதாரண ஆள் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரன். இந்த வார்த்தையை பார்க்கும்போது நான் நடுங்குகிறேன். எனக்கு முன்பதாக நிற்கிறது சாதாரண வார்த்தை அல்ல. அன்றைக்கு ஆபிரகாமை நடத்தின அதே வார்த்தை. உங்கள் கையில் பைபிள் எடுங்களேன், அது தமிழில் இருக்கலாம், ஆனால் இது ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் கையில் பேசினது உண்மையாகவே ஆபிரகாம் எழுதி வச்சு, அதை மோசே எழுதி வச்சு இல்லை, அது ஹீப்ரூவிலேருந்து செப்டூஜன் காலத்தில் 70 அறிவாளிகள் அது க்ரீக்கில் மாற்றி, பிறகு கிங் ஜேம்ஸ் அவர்கள் 1611 இயரில் இங்கிலீஷில் மாற்றி, பிறகு அது தமிழில் வந்து எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது என்றால் அதே வார்த்தை தான். அல்லையா? எத்தனை பேர் பைபிளை ஏற்றுக்கிறீங்க? சாதாரணமாக படிக்காதீங்க, எடுத்து 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 முத்தம் கொடுத்து அரவணைச்சு படிங்க. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எழுதி வச்ச லவ் லெட்டர், உங்களை வாழ வைக்க கர்த்தர் எழுதி வச்ச சொத்து பத்திரம். அல்லேலூயா! அவருடைய சொத்து, அவருடைய வார்த்தை, அவருடைய உயில், அவருடைய வார்த்தை. எலியா தீர்க்கதரிசி பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். போய் ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, எனக்கு முதல்ல சுட்டு கொண்டு வா. அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சிச்சு, நேராக போய் அந்த கைப்பிடி மாவில் அவருக்கு ஒரு அடை சுட்டு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சிச்சு. ஊழியக்காரர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கை கழுவிட்டு சொன்னார், போய் சுட்டு சாப்பிடு, பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த மாவு பாத்திரத்தில் மாவே குறையாது, எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் குறையாது என்று சொன்னான். 3 ஆண்டுகள் முடியும் வரை அவள், அந்த குழந்தை, இந்த தீர்க்கதரிசி பஞ்சம் காலம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டு உயிரோடு இருந்தார்களாம். அல்லேலூயா! உலகம் நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி தான் விட்டுச்சு. இந்த கைப்பிடியை வச்சு நம் குடும்பத்தையே காப்பாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஜெனராசிட்டி. காட் ஹேஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஆமென். மலேசியாவில் ஒரு பெரிய விமான நிறுவனம் இருக்குது, அது வந்து ஏர் ஏஷியா நிறுவனம்னு சொல்லுவாங்க. மலேசியா கவர்மெண்ட் இது ஒன்று இருக்குது, ஏர் ஏஷியா. அதனுடைய தலைவர் டோனி ஃபெர்னாண்டஸ் ஐயா அவர்கள் நஷ்டத்தில் போகிற கம்பெனியை 1 வெள்ளி கொடுத்து வாங்கினாராம். அவர் ஒன்றும் பொருளை வாங்கலை, கடனை வாங்குறாரு, கம்பெனியாக வாங்குறாரு. எவ்வளோ கொடுத்து வாங்கினாரு? 1 வெள்ளி. சில ஆண்டுகளில் அதிக பணம் விட்டுக்கிற பணக்கார நிறுவனமாக மாறிச்சு. அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. என்னங்க, கடனை வச்சுக்கிட்டு லாபமாக்கிட்டீங்க, நம்மளாம் லாபத்தை நஷ்டமாக்கிட்டு போயிட்டோம், விடுங்க. இல்லை, கையில் கோல்டு வச்சுருந்தோம், கடையில் எடுத்து வச்சோம், செலவெல்லாம் பண்ணிட்டு அவருக்கும் கடன் கொடுக்கணும், இவருக்கும் கடன் கொடுக்கணும், அவருக்கும் கடன் கொடுக்கணும், லாபத்தை என்ன வாங்கிட்டோம்? சொல்ல மாட்டீங்களே. கூச்சப்படாமல் சொல்லுங்கள், உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் தப்பு பண்ணிட்டு நான் கரெக்டுன்னீங்கன்னா உங்கள் மூளையே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓஹோ, தப்பு பண்ணால் தான் இங்கே டீக்கு போடுறாங்கடா, விடு. ரைட்டு பண்ணால் இன்ட்டு போடுறாங்க, விடு. அப்போ நம்ம ரைட்டு பண்ணால் வேணா என்ன பண்ணலாம்? தப்பு பண்ணலாம். ஆனால் பைபிள் போடாது. பைபிள் இஸ் த ரியல் டாக்குமெண்ட். ஆமென். என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு வருகிறேன், ஸ்ட்ராட்டஜிக் ஜெனராசிட்டி. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பண்ண போகிறார். அந்த ஐயா அந்த 1 வெள்ளி $1 வச்சு, ஒரு மலேசியன் ரிங்கட் வச்சு ஒரு வெள்ளிக்கு வாங்கி அந்த கம்பெனியை நடத்துகிறார். கேட்டாங்க, எப்படிங்க அது? அதாங்க ஸ்ட்ராட்டஜி என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்? ஹல்லேலூயா! படிக்கலாமா? அதுக்கு ஹீப்ரு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வந்து மாஆசேர் என்கிற பெயர். மாஆசேர், ஹிந்தியில் தசாமன்ஸ் என்று பெயர். இங்கிலீஷில் சொன்னோம்னா புரிஞ்சுப்பீங்க, டயத்திங். தமிழில் சொன்னோம்னா தசம பாகம். ஹல்லேலூயா! ஆபிரகாம் வெற்றி பெறுவதற்கு, வெல்த் செல்வம் சம்பாதிப்பதற்கு நம்பர் 1 கீழ்ப்படிந்தார் என்று சொன்னேன். 2வதாக ஆண்டவருடைய பலிபீடத்தை கட்டினார் என்று சொன்னேன். 3வதாக கர்த்தருக்கு தாராளமாய் கொடுத்தாராம். பார்க்கலாமா? ஆபிரகாமா தசமபாகம் கொடுத்தார். தசமபாகம் என்ற கான்செப்டே ஆபிரகாமோட பேரனுங்க காலத்தில் தான் வருது, கொள்ளு பேரனுங்க காலத்தில் வருது. ஆனால் ஆபிரகாம் செய்தார். படிக்கலாமா என்னோடு கூட வசனம்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 14:20. ஆதியாகமம் 14:20.
நான் படிக்கிறேன், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். And blessed be the most high God which hath delivered thine enemies into thy hand, and he gave him tithes of all. और धन्य है परम प्रधान ईश्वर जिसने तेरे द्रोहियों को तेरे वंश में कर दिया है. तब अब्राहम ने उसको सबका दशांश दिया. हालेलुया. दशांश மா அசேர் தசம பாகம். இது என்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இல்லைங்க, கவனிங்க. ஏப்ரஹாம் இந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா சினேயின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் படிங்க 1ஆம் வசனம், ஏலாசாரின் ராஜாவாக அரியோகும், ஏலாமின் ராஜாவாக கெதர்லாகேமரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாவும் இருந்த நாட்கள். இவங்க 4 ராஜா. ரெடியா? அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய, இது வேற டீமு, பேராவோடும், கொமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும், செபேயாவின் ராஜாவாகிய செமேரோடும், சோவர் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இப்போ என்னன்னா 5 ராஜாங்க 4 ராஜாங்க சண்டை போடுறாங்க. இதில் 4 ராஜாங்க ஜெயிச்சிட்டாங்க. யார் எத்தனை ராஜாவை ஜெயிச்சிட்டாங்க? 5 ராஜாங்க. இந்த படையும் அந்த படையும் சண்டை போட்டுச்சு. 5 பேர் தோத்துட்டாங்க, 4 பேர் ஜெயிச்சிட்டாங்க. சரி, யாரோ எங்கேயோ சண்டை போட்டுக்கிறதுக்கும் ஆபிரகாமுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? ஆபிரகாம் அவங்க அண்ணன் பையனை கூட்டு வந்தார்ல, லோத்து, அவர் பெருசாகி கல்யாணம் பண்ணிக்கினார். கல்யாணம் பண்ணின பிறகு அவருக்கும் ஆபிரகாம் சொத்தெல்லாம் கொடுத்தாரு. அவர்தான் பெருகிருச்சு, இவர்தான் பெருகிருச்சு. இவரோட வேலைக்காரங்களும் அவங்களோட வேலைக்காரங்களும் அடிச்சுக்கிறாங்க. ஆபிரகாம் சொன்னார், லோத்து நீ எந்த பக்கம் போறியோ போ, நான் வேற பக்கம் போகிறேன். நீ எங்கே போறியோ போ, நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின் போது உடனே லோத்து அப்படி பார்த்தார், நான் அந்த சோதம் கொமோரா பக்கம் போயிடுறேன் அப்படின்ட்டார். ஏன்னா அது டெவலப்டு சிட்டி. சரிடா அப்படின்ட்டு நம்ம ஆபிரகாம் கானான் பக்கம் போயிட்டார். அவர் எங்கே போயிட்டார்? சோதம் கொமோரா போனால் அங்கே தங்கி பணக்கார ஆகிட்டார். அங்கே சண்டை ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள். இந்த லோத்தோட ராஜாங்கெல்லாம் சண்டையில் தோத்துருச்சு. இந்த 5 ராஜாவில் சோதம் கொமோரா ராஜாவும் ஒன்று, 4 ராஜாங்களில் தோத்துருச்சு. சண்டையில் போட்டு ஜெயிச்சான். அவன் சும்மா விடுவானா? எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டான். லோத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அவங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் தூக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயம் ஆபிரகாமுக்கு வருதுங்க. ஆபிரகாம் ப்ரே பண்ணுறாரு. உன் தம்பி என்ன உன் அண்ணன் பையன் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஊரில் இருந்தானே பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்ல ஆபிரகாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறார் பாருங்க. அப்பொழுது பாருங்க 12ஆம் வசனம், ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் என்ன பண்ணாங்க? கொள்ளை கொண்டு பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆமென். தப்பி ஓடின ஒருவன் வந்து ஆபிரகாம் கையில் சொன்னான். 14ஆம் வசனத்தில் அவன் கொண்டு போனதை பார்த்து ஆபிரகாம் வருத்தப்பட்டு 14ஆம் வசனத்தில் அவன் தன் வீட்டிலே பிறந்த 4th லைன்லையும் படிக்கிறேன், கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்கள். பேர் அண்டர்லைன் பண்ணுங்க. எத்தனை பேருங்க? 318. அப்போவே ஆபிரகாம் கையில் ஒரு மொசாட் ஃபோர்ஸ் இருந்துக்குது போல. சண்டை போட்டுனது 1000 கணக்கான பேர், சிறைப்பிடிக்கப்பட்டு போனது 1000 கணக்கான பேர். ஆபிரகாமோட ஃபோர்ஸ் எவ்வளோக்குது? வெறும் 318 பேரோடு போய் அந்த ஜெயித்து போன 4 ராஜாக்களோட நடு நைட்டில் இறங்கி சண்டை போட்டு அவனுங்கெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டு இந்த 5 ராஜாக்களை மீட்டுக்கிட்டு கூட தான் அண்ணன் பையனையும் அண்ணனோட மருமகளையும் மீட்டு கொண்டு வருகிறான். கைத்தட்ட மாட்டீங்களே. எத்தனை பேரோடு கூட? வெறும் 18 பேர். ஆமேன். வந்தா ஆபிரகாமோட பாஸ்டர் அங்கே வருகிறார். யாருங்க? ஆபிரகாம். சூப்பர் ஐயா, அருமையாக சொல்கிறார். ஆபிரகாமோட பாஸ்டர் வருகிறார். ஆமேன். பார்க்கலாமா ஆபிரகாமோட பாஸ்டர் எங்கே இருக்கிறார் என்று? ஆமேன். எடுமா 18. அன்றியும் அவங்க பாஸ்டர் பேரு உன்னதமான தேவனுடைய ஆசாரன் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வரார். ஏப்ரஹாம் போகும்போது பாஸ்டர்களை ப்ரே பண்ணிட்டு போறாரு. ஐயா இந்த மாதிரி பெரிய சண்டை, ஆமா கேள்விப்பட்டேன், நாட்டுக்கு நாடு சண்டை, இந்த 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்கள் அடிச்சுட்டு போயிட்டாங்க. என் பையன் தானே சொல்லுவார், அண்ணன் பையன் மருமகெல்லாம் பிடிச்சின்னு போயிட்டாங்க, வேறு வழியில் விட்டா அவனுக்கு கொண்டு போய் கொன்றுவானுங்க, அதனால் நான் 318 பேரோட போகிறோம், எனக்கு ஜெபம் பண்ணியா அப்படின்னு அனுப்ப ஆபிரகாம் கிளம்பி சண்டைக்கு போக மெல்கிசேதேக்கையா அதுக்குள்ளே வீட்டில் போய் அப்பம் திராட்சை ரசம்லாம் ரெடி பண்ணி பையன் சண்டைக்கு போனானே திரும்பி வரான்னு அப்பமும் திராட்சை ரசம் எடுத்துகிட்டு வழியில் ஓடி வரார். போன ஆபிரகாம் வராருன்னு பார்த்தா ஆபிரகாம் உயிரோடு வரார், ஜெயிச்சு வரார். சும்மா வரல, எல்லாரையும் மீட்டு எடுத்துகிட்டு வராரு, நிறைய சம்பாதிச்சுட்டு வர்றார். சண்டையில் போய் ஜெயிச்சிட்டா எல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வருகிறார். வரும்பொழுது என்ன பண்ணுறாராம்? அப்பொழுது என்ன கொண்டு வர்றார்? மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஜெயிச்சிட்டியா? ஆமா பாஸ்டர் ஜெயிச்சிட்டேன்.
அல்லேலூயா. மெல்கிசேதேக்குக்கு தெரியும், ஆபிரகாம் நீ ஜெயிக்கல, உன்னை கூட்டிக் கொண்டு போனாரே அவர் ஜெயிக்கிறார். திருசபையே, ஜெயம் என்பது நமக்கு சொந்தம் அல்ல. மேல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு சொந்தம். அந்த கொடியை தூக்கிட்டு வர வேலை தான் நம்ம வேலை. ஜெயத்தை கொண்டாடுகிறவர்கள் தான் நாம். பாட்டு பாடுவோம் பாருங்க, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் என்று. தண்ணியும் அப்பமும் திராட்சையும் கொண்டு போய் கொடுக்கிறார். அவன் அதை சாப்பிடுகிறான், ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் படிங்க, பூமியையும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை 20ஆம் வசனம் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். போதுமா? ஆபிரகாம் பிளஸ் பண்ணிட்டார். ஆபிரகாமை யார் பிளஸ் பண்ணது? மல்கிசேதேக். இப்பதான் பாருங்க, படிங்க, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் முறை பைபிளில் தசமபாகம் என்ற பேர் 14ஆம் அதிகாரத்தில் வருது. அவங்களோட தாத்தா லேவியே இன்னும் பிறக்கல. தசமபாகம் வாங்க பவர் பெற போகிறது லேவி தான். அவன் பேரனே இன்னும் பிறக்கல, யாக்கோபோட பிள்ளை, கொள்ளு பேர இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பையன் தான் லேவியே, இன்னும் பிறக்கல. ஆமென். ஆபிரகாம் தசமபாகம் யார் கொடுக்குறாரு? மெல்கிசேதேக். இதைத்தான் ஞானிகள் சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஜெனராசிட்டி. ஆர் யூ ஜெனரஸ் டு காட்? நம்ம ஆண்டவருக்கு ஜெனரஸாக இருக்கோமா? என் ராஜாவுடைய வார்த்தையில், அவருடைய ஊழியத்தில் ஜீவன் இருக்கிறது. எனக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுப்பேன்னு சொன்னார். உங்களுக்கு திருப்பி கொடுக்காதவங்களுக்காக நீங்கள் போராடுற போராட்டமோ, வெறுங்கையாக நீங்கள் திரும்பி வருவதையும் கர்த்தர் பார்த்து தான் இன்றைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஜெனராசிட்டியை கர்த்தர் சொல்லுகிறார். You need to analyze this. இதை புரிந்து கொள்ள வேண்டும். You need to have an encounter with God. தேவன் கையில் பேசணும். ஆண்டவரே, என்னோட வெல்த் மல்டிப்ளை ஆக மாட்டுதே, என் செல்வம் பெருக மாட்டேங்கிறதே, வருமானம் பெருகலையே. 20,000 வாங்கியிருந்தேன், நான் இன்னைக்கு 18,000 தான் சம்பளம் மாறிச்சே தவிர 20,000 வாங்கி இருக்கும் போது எனக்கு 5 லட்சம் கடன் இருந்தது, இன்னைக்கு 21,000 தான் சம்பளம் ஹைக் ஆயிருக்கு, ஆனால் 50 லட்சம் கடன் ஆயிடுச்சேப்பா, என் வெல்த்துக்கு என்ன நடக்கிறது என்று யோசிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஜெனராசிட்டி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். தசாமன்ஸ், wealth has to develop. எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த ஆபிரகாமோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்தாருங்க. ஆபிரகாம் வெறும் 318 பேரோட ஊருக்கும் சண்டை. 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் சண்டை போடுகிறாங்க. ஆபிரகாம் போனார், 318 பேரோட வச்சு ஜெயிச்சிட்டாரு. திரும்பி வரும்போது சும்மா வரல. 4 ராஜா 5 ராஜாவோட சொத்தை யார் எடுத்துன்னு போனது? 4 ராஜா. அப்போ மொத்தம் அவன் தான் சொத்துக்குது. இப்போ 9 ராஜாக்களோட சொத்து இருக்குல்ல. ஆபிரகாம் 318 பேரோட ஜெயிச்சு எத்தனை பேர் எடுத்துன்னு வராரு? எவ்வளோ கோல்டு, எவ்வளோ? 318 பேர் மட்டும் இல்லை, லோத்து, அந்த 4 ராஜாக்கள் தோற்று போனாங்க, எல்லாரும் ஓட்டிகிட்டு வராங்க. அந்த சோதோம் குமாரோட ராஜாங்க சொன்னாங்க, ஐயா என் உயிரை காப்பாற்றினே போதும், எல்லா பணத்தையும் எடுத்துக்கின்றாங்க. அவர் சொல்கிறாரு, வேணாம், எங்கள் வாலிபர்கள் ஃபைட் பண்ணவங்களுக்கு மட்டும் பேமெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு வருகிறார். வெல்த் எப்படி டெவலப் ஆகுது பாருங்கள். எத்தனை பேருக்கு இது வேணும்? அல்லேலூயா. குட் வெல்த். தப்பான பணத்தை பற்றி பேசல. நாளைக்கு நீங்கள் காலையில் கிளம்பி போகிற ஒரு ஐடியா வச்சுக்கிறீங்களே, ரைட் இப்படி போகலாம், அப்படி போனால் அப்படி கமிஷன் வரும், இப்படி போனால் அப்படி வரும். நோ, இதெல்லாம் கர்த்தருடைய ஸ்ட்ராட்டஜி இல்லை. முழங்கால் படிட்டு ஜெபி மகனே, நல்ல பணத்தை கர்த்தர் உன் கையிலே கொடுப்பார். நம்ம சர்மனோட டைட்டில்லாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல், 2வது பலிபீடம், ஆல்டர் பிஃபோர் அசெட், 3வது ஸ்ட்ராட்டஜிக் ஜெனராசிட்டின்னு சொன்னேன். அப்படின்னா என்னவா? தசம பாகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அங்கே பார்த்து சொல்லுப்பா, உன் டைரியே பாருப்பா. கீழ்ப்படிதல். 2வதாக இங்கிலீஷில் சொல்லுங்களேன். இங்கிலீஷ் படிக்கிற பிள்ளைங்களா இங்கிலீஷில் தான் சொல்லணும். ஆல்டர் பிஃபோர், இங்கிலீஷ் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்கள் ஆல்டர். தமிழ் படிக்கிறவங்க சொத்துக்கு முன்பு பலிபீடம். ஹிந்தி படிக்கிறவங்க ஹிந்தியில் சொல்லியிருந்தானே, संपत्ति से पहले वेदी. ओके. 3rd पॉइंट स्ट्रैटेजिक जेनरोसिटी. इना वर्ड इंग्लिश என்ன வார்த்தை அதுக்கு? டயத்திங். தமிழ்ல என்னது? ஹிந்தியில் தசாமன்ஸ், ஹீப்ரூல மா அசேர். வெரி குட், ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? அப்போனா ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க கர்த்தருக்கு. இன்னும் கொஞ்சம் சத்தமாக, இன்னும் கொஞ்சம் சத்தமாக, இன்னும் கொஞ்சம் சத்தமாக, இன்னும் கொஞ்சம் சத்தமாக, நல்லா கைத்தட்டு. வெரி குட். மனித மூலதன மேலாண்மை, மானவ புஞ்சி பிரபந்தன். ஓகே, அந்த இமேஜுக்கு எடுத்துப்போம்.
ஆபிரகாம் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நான் த பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் என்ற இந்த தலைப்பில் நான் பேச போகிறேன். உங்கள் பணம் பெருகுவதற்கு மனிதர்களுடைய உதவி தேவை. என்னதுங்க? என்ன பாருங்கள், மனிதர்களுடைய நீங்கள் பணம் நிறைய டைமில் மனிதர்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பணம் பெருகுச்சா சிறுகுச்சா? கரெக்டாக பேசுகிறீங்க, வெரி குட். உங்கள் பணம் பெருகுச்சா சிறுகுச்சா? மனுஷால் கையில் பணத்தை போட்டால் என்ன ஆகுது? சிறுகுதுன்றீங்க. ஆனால் ஆபிரகாம் போட்டால் பெருகுதே. ஹல்லேலூயா. அது தாங்க பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங். என் பணம் உனக்கு நான் தரேன், நீ திருப்பி தரும்போது பெருக்கத்தோடு தான் தருவாய். ஹல்லேலூயா. அப்படின்னா இப்போ நீங்கள் மாட்டுறீங்க, வரவங்க போகிறவங்க எல்லாம் நீங்கள் போட முடியாது. யாருக்கிட்ட காசை போட்டால் அது பெருகணும் உங்களுக்கு தெரியணும். ஓகே விடுங்கய்யா, நானும் ஒரு நோட்டு வாங்கிக்கினேன். இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்களே, இந்த 10,000 முடி சாயந்தரம் வரும்போது 15,000 குடி, இந்த 10,000 முடி சாயந்தரம் வரும்போது 30,000 குடி போகலாமா? பெருக கர்த்தருக்கு பிரியமே இருக்காது. த பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங். வித் ஹூம் ஆர் யூ நெகோஷியேட்டிங் டுடே? நீங்கள் யார் கூட பேசினுக்கிறீங்க? ஒரு 10,000 வந்தால் ஃபோன் எடுத்து 10,000 பெருமை வார்த்தை பேசுறது. அவங்க அப்படியே உங்கள் கதையெல்லாம் கேட்டு இப்போ கூட நாளைக்கே திருப்பி தரேன் வாங்கின்னு போகிறாங்க பாருங்கள். அந்த காசு அவ்வளோதான். Abraham negotiated with kings. Abraham compromised with kings with good values. அவனுடைய ஒவ்வொரு வேல்யூவும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆபிரகாமோட வேல்யூ, அவரோடது எல்லாமே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக. he had good networking. லோக்கலில் உள்ள கானானியர்கள் கையில் அவ்வளோ எக்ஸலண்ட்டான நெட்வொர்க்கிங். நம்பர் 1 ஆபிரகாம் நெட்வொர்க் பண்ணது உங்கள் ஒய்ஃப் கூட. நெட்வொர்க் பண்ணவங்கள நம்பர் 1 உங்கள் ஒய்ஃப் கூட, சேரா கூட. ஆச்சி பேர் என்ன பேருங்க? தாத்தா வெளியே போய் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு வரோம், சாவி யார் கையில் இருக்கும்? ஆச்சி கையில் இருக்கும். முடிஞ்சால் போய் சாவி எடுத்து காசு எடுத்துக்குங்க. டீ வேணும்னா டீ 8 ரூபானா ஆச்சி எவ்வளோ கொடுக்கும்? கரெக்டாக 8 ரூபா கொடுக்கும். ஆச்சி பிஸ்கெட் சாப்பிடுவோன்னா நம்ம வீட்டில் இருக்குது பாரு ரஸ்க்கு, டீ வாங்கிட்டு ரஸ்க்கு தொட்டு சாப்பிடணும். இந்த மாதிரி ஆச்சி இருந்தால் நீங்கள் தப்பிச்சிங்க. 8 ரூபா டீக்கு 80 ரூபா எடுத்து கொடுத்துட்டு மீதி சில்லறை நீ எடுத்துக்கோன்னு ஆச்சி சொல்லிச்சின்னா உங்கள் காசு என்ன ஆகும்? நம்பர் 1 நெட்வொர்க்கிங் வித் சேரா. ஹல்லேலூயா. ஆமென். எலியேசர் ஆஃப் டமாஸ்கஸ், ஆதியாகமம் 15. அவருக்கு ஒரு வேலைக்காரன், அவர் பேர் எலியேசர். ஆபிரகாமோட வேலைக்காரர் பேர் என்ன பேருங்க? எந்த அளவுக்குன்னா எலியேசர் போய் ஈசாக்கு ஏற்ற பொண்ணை கூட்டிட்டு வரார் கல்யாணம் பண்ணுறது. நம்ம கூட இருக்கிறவங்க யார்? 500 ரூபா கொடுத்தேன், திரும்பி வருமானு தெரில, கடைக்கு போயிருக்கான். 1000 ரூபா கொடுத்துருக்கேன், செலவு பண்ணுருவான் போல். போன மாதம் 5000 ரூபா கொடுத்தேன், அனுப்பவே மாட்டான், ஃபோனே எடுக்க மாட்டான். இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிறீங்க? கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்ததுக்கு நீங்கள் தானே கணக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் அது பேர் கணக்கு தானே. எலியேசர் ஆஃப் டமாஸ்கஸ். சூப்பரில். உடனே நீங்கள் நினைக்கூடப்பா ஆபிரகாமுக்கு நல்ல ஆளாக கிடச்சாங்கன்னு. நல்ல ஆளாக ஆபிரகாம் தேர்வு செய்தான். ஹி செலக்டட். ஒருத்தர் 2 பேரில் நம்ம ஒருத்தர் தேர்வு செய்யறதுக்கே படாத பாடுபடுறோம். அடுத்த பாயிண்ட் வர 318 பேர் கைப்படிந்த ஆட்கள். ஆபிரகாமோட பார்வையில் புரிந்து கொள்கிற 318 பேர். ஹல்லேலூயா. லீடர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது ஒரு ஜாலியாக நீங்களாம் நினைக்கிறீங்களே. நீங்கள் லீடர் சொல்கிறதுக்கு அக்யூரேட்டாக கீழ்ப்படிங்கன்னா தான் நீங்கள் ஒரு நாள் லீடர் ஆவீங்க. நீங்கள் கீழ்ப்படியாமல் போய் லீடரை கவுத்துட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. தட் இஸ் ரியல் லீடர்ஷிப். உங்கள் லீடர் என்ன நினைக்கிறாரோ, இது நினைக்கிறாரு, இதை சொல்லிட்டாரு, இதை எக்ஸலண்ட்டாக செய்து முடிக்கணும். இது வெற்றியின் சின்னம், இதுதான் வெற்றியின் அடித்தளம். அப்படிப்பட்ட பர்சன் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வெற்றி பெறுவான். நான் ஒரு முறை சொல்லி, என்ன லீடர் ஒரு முறை சொல்லி, அப்புறம் அவர் ஒரு முறை சொல்லி, இவர் ஒரு முறை சொல்லி, இவர் ஒரு முறை சொல்லி, நம்ம பண்ணாமலே ஸ்டைலாக பெருமையா நாங்கள்லாம் யார் தெரியுமாட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். யுவர் வெல்த் வில் நாட் டெவலப். 318 பேர் எலியேசர் ஆஃப் டமாஸ்கஸ். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் அலைன்ஸ் ஆபிரகாமோட நெட்வொர்க்கிங் ஸ்கில் பற்றி பேசி கொண்டுக்கிறேன். நான் பேசிக்கொண்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க. காசு யார் கையில் கொடுக்கணும், யார் கையிலேருந்து வாங்கணும், யார் கையில் போனால் பிரயோஜனம், யார் கையில் போனால் பிரயோஜனம் இல்லை என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு எங்கே பிரயோஜனம் இல்லையா அங்கே போடுவதை நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எமோரியர்கள் கையில் ஆபிரகாம் இன்வெஸ்ட் பண்ணாராம். மம்ரே, ஆனேர், எஷ்கோல் அப்படின்ற இடத்துல. மெல்கிசேதேக்கு காணிக்க கொடுத்தாரு. ஏத்தியன் ஆகிய எப்ரோன் கையில் கொடுத்தாராம். ஏத்தியர்கள் கையில் கொடுத்தாராம். ஹல்லேலூயா.
ஆமாம், ஆட்சிக்காக கல்லறை வாங்கும்போது அதை போடுறார். ஸோ ஆபிரகாம்ஸ் நெட்வொர்க்கிங் வாஸ் எக்ஸலண்ட். ஆபிரகாம் தன்னுடைய பணத்தை எங்கே செலவு பண்ண வேண்டும் என்று தெரிந்தது. ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஹல்லேலூயா. கண்டிப்பாக பணம் மனிதர்கள் மேலே செலவு செய்தாக வேண்டும். உங்கள் காசு மல்டிப்ளை ஆகுது. ஆனால் அந்த காசு மல்டிப்ளை ஆகிற நேரத்தில் ஒரு பிள்ளைய டாக்டராக்கி விட்டுருச்சுன்னா அந்த டாக்டர் நினச்சி பார்க்கும், என் கையில் காசு இல்லை, ஆனால் இந்த ஐயா கையில் காசு இருந்துச்சு, அவரோட காசுனால நான் டாக்டராக இருக்கேன். இப்படி தான் ஆபிரகாம் பண்ணார். ஆமென். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் வருகிறேன். செல்வத்தை பல்வகைப்படுத்துதல். தன் கே லியே விவிததா. கிரைசிஸ் ப்ரூஃப் வெல்த் டைவர்சிஃபிகேஷன். ஆமென். சரி, இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் புரியுறது போல் சொல்கிறேன். வசனத்தை முதல்ல படிச்சிடலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். 25ஆம் வசனத்தை படிங்க. ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவே. இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரகாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். சப்ஜெக்ட் வரங்க. ஊரில் வாடகை இருக்காரு. என்ன பண்ணுறாரு? வாடகை இருக்கார். ஒரே ஒரு 4 பலிபீடம் காசு கொடுத்து வாங்கிட்டார். பலிபீடம் சின்ன சின்ன இடம், வீடு குடி இருக்க முடியாது. கவனிங்க, சரியா? அப்புறமா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. மக்பிலான்ற ஒரு கல்லறையை காசு கொடுத்து வாங்குறார். கல்லறை மட்டும். இப்போ என்ன பண்ண போகிறாரு? கிணறு காசு கொடுத்து வாங்க போகிறார். என்னதுங்க? இந்த காலத்தில் கிணறு மட்டும் விற்பாங்களாப்பா? தெரில இல்லை. உங்கள் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கிணறு இருந்தால் போகல, கிணறு மட்டும் எடுக்க போகிறார் காசு கொடுத்து. ஆமேன். அந்த டீம் வந்து காசு வாங்கிட்டு கிணறு எடுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறான். கிணறு எடுத்துக்கிறேன்னா ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்கணுமே. இன்னும் லேண்டு வாங்கலை. லேண்டு தாத்தா இன்னும் வாங்கலை. கிணறு எடுத்துட்டாரு. தண்ணி வந்துருச்சு. துருத்துட்டானுங்க. என்ன பண்ணுறானுங்க? அது மாதிரி பல முறை துருத்துக்கிறானுங்க. ஆபிரகாமுடைய பவர், அந்த நாட்டோட ராஜாவே அவரை மீட் பண்ண வர்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா படிங்க அந்த வசனத்தை கொஞ்சம் முன்னாடி. இப்போ நம்ம படித்தோம்ல, தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பிலா எனப்பட்ட குகையை, அது வந்து மக்பிலா குகையில். அப்புறம் 10ஆம் வசனம், ஏத்தின் புத்திரர். அது படிங்க. மன்னிக்கும். இது வந்து மக்பிலா கலர். 21க்கு வந்துடுவோம். 21ல் 22ஆம் வசனம். அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனோடு கூட இருக்கிறார். அபிமெலேக் என்பது அந்த கானான் நாட்டில் உள்ள ஒரு ராஜா. துறக்கிறது, கிணற துருத்து போடுறது அந்த யாராரும் வந்து துருக்குறான். ஆனால் ஆபிரகாமுக்கு யார் கூட கான்டாக்ட் இருக்கு? ராஜா கூட. ராஜா வந்து சொல்கிறார், ஆபிரகாம் நீங்கள் எது பண்ணாலும் எக்ஸலண்ட்டாக பண்ணுறீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொள்கிறார். என் கூட ஆண்டவர் இருக்காரு நீ சொல்கிற, ஆனால் நான் கிணறு எடுக்கிறேன், உங்கள் ஆளுங்க வந்து துருத்துட்டு போயிட்டே இருக்கானுங்க. ராஜா சொல்கிறேன், எனக்கு தெரியவே தெரியாதுங்க இதெல்லாம். சரி, அப்போ நான் அவர் உடன்படிக்கை பண்ணலாம். இந்த ஆடு குட்டிக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஊரையே கூட்டு உடன்படிக்கை பண்ணுறாங்க. உங்கள் ராஜா முன்னாடியே உடன்படிக்கை பண்ணுறேன், இனிமேல் நான் எடுக்கிற கிணறுலாம் எனக்கு தான். இப்போ ஆபிரகாம் கிணறு எடுத்து விட போகிறார். ஆமேன். கிணத்துல என்ன இருக்க போகுது? தண்ணி இருக்க போகுது. அந்த துருகுறான அவன் கிணறு எடுப்பான்றீங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு வேலையை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணுறான் வைங்களேன், அவன் வேலை தெரியாதவனாக இருப்பான். அவனுக்கு அந்த வேலை பண்ண தெரியாது. இப்போ ஆபிரகாம் கிணறு எடுத்து வந்தார். துருத்து வந்தாங்க. இப்போ ராஜாவே பிடிச்சிட்டு கிணறு எடுத்துட்டார். இப்போ கிணறுல என்ன வரப்போகுது? தண்ணி வரப்போகுது. அப்போ தண்ணி லாரிலாம் எங்கேருந்து தண்ணி பிடிக்கும்? தண்ணி லாரிலாம் எங்கேருந்து தண்ணி பிடிக்கும்? தண்ணி பிடிக்கிற டிராக்டர் எங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு போவோம்? எல்லாரும் குடங்களை எடுத்துன்னு வந்து 10 ரூபாவா ஒரு குடம் தண்ணி எங்கே பிடிக்க போகிறாங்க? சொல்ல மாட்டீங்களா? எந்த கிணத்துல? ஆபிரகாமோட கிணத்துல. கிரைசிஸ் ப்ரூஃப் வெல்த் டைவர்சிஃபிகேஷன். எங்கே கிணத்துல தண்ணி இல்லாமல் யார் கிணத்துல தண்ணி இருக்கும்? பெரிய பிளான் அது, மாஸ்டர் பிளான். அன்னைக்குள்ள பெரிய வாட்டர் ப்ராஜெக்ட் யாருக்குள்ள இருந்துச்சு?
எத்தனை பேர் ஆண்டவர் கையிலேருந்து உங்களுக்கு வருமானம் வேணும்னு விரும்புகிறீங்க? நம்பர் 1, உங்கள் பழைய வழியை விடுங்க. பழைய வழியிலேருந்து மூச்சு விட்டு வெளியே வந்துட்டு ஆண்டவர் காப்பாற்றிட்ட பிறகு திரும்பவும் பழைய வழியில் போனீங்கன்னா அந்த சாபமான காசு தான் திரும்பி வரும். அது பேர் பணம், அது பேர் கடன், அது பேர் வட்டி, அது பேர் லாபம், அது பேர் நஷ்டம். அங்கே செல்வம் என்ற பெயரே இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அங்கே ஐஸ்வர்யம் என்ற பேர் இல்லை. அது கர்த்தர் தான் தரப்போகிறார். இன்றைக்கி ஆண்டவருக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுங்க. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நம்ம பணம் டெவலப் ஆகிறதுக்கு அவர் தான் வழி சொல்லணும். நம்ம பணம் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம கையில் வழி வேறு இல்லை. இன்னொன்று சொல்லிட்டா பணமே இல்லை, எங்கேருந்து டெவலப் ஆகுது? அதனால் ஆண்டவரே நான் உண்மை கீழ்ப்படுகிறேன். ஆமேன். ஆல்டர் பிஃபோர் அசெட். அந்த அந்த என்னுடைய சொத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்? பலிபீடம் கட்டுறேன். ரெண்டாவது, என் கையில் என்ன இருக்கோ இப்போ இன்றைக்கி 100 ரூபா தான் சம்பாரித்தேன், அதில் 10 ரூபா உங்களுக்கு தசம்பாக கொடுக்குறேன். இந்த 3 ஸ்டெப்பு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4th கர்த்தர் வருவார். 4th என்ன சொல்லுவார்? காசு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இடத்துல பணம் போட்டால் திரும்பி வரணும், ரிட்டர்ன்ஸ் வரணும். எத்தனை பேர் இந்த ஸ்டெப்பு மைண்டில் வச்சுக்கிட்டீங்க? இன்றைக்கி மாற்றினீங்கன்னா உங்கள் கையில் செல்வம் வரும். என்ன பேருங்க? எனக்கு செல்வத்தை தருகிறேன். ஏன் சின்னிக்கலாமா? ஒரு ப்ரேயர், சீரியஸான ப்ரேயர். பிரதர் சிஸ்டர், எல்லா வாரம் செர்மன் போல் இந்த செர்மன் எடுக்காதீங்க. இது உடன்படிக்கையின் நிமித்தமாக இருக்குது. திஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கவனன்ட். இது செல்வத்தின் உடன்படிக்கை. கண்களை மூடலாம். கொஞ்சத்தில் உண்மை உணவனை அநேகத்துக்கு அதிகாரியமாக்குவேன். 80 வயசில் ஆபிரகாமை வெல்த்தி மேன் ஆக்குறார். உங்களுக்கு இன்னும் வயசாக இல்லை, ஐயோ எனக்கு வயசாயிருச்சு, இல்லை என் கையில் காசு இல்லைன்னு. ஆபிரகாம் நான் கவர்மெண்ட் வேலையாக செஞ்சுட்டு இருந்தார். ஆபிரகாம் நான் ரியல் எஸ்டேட்டாக பண்ணிட்டு இருந்தார். ஆபிரகாம் நான் கோல்டு பிஸ்னஸ் தான் பண்ணியிருந்தார். தன் தகப்பனையும் தாயை விட்டு இனஜனத்தை விட்டு வெறுங்கையாய் வந்த மனிதன், வெறும் கையா வந்த மனிதன். அவனை செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார் என்றால் உங்கள் வெறும் கைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். டுடே இஸ் த டே ஆஃப் பிரேயர். மகனை நீ விட்டு கொடுப்பாய் என்றால் உன் கடனை நீ ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். இல்லைனா அது பெருகி வரும்போது உன்னால் மக்களுடைய கண்களை பார்க்க முடியாத அளவுக்கு பெருகும். கர்த்தர்களை விட்டு கொடுப்பையா? லெட்ஸ் சரண்டர் டு காட். ஆண்டவரே எனக்கு என்ன நீங்கள் வாழ்க்கையை மாற்றித்தாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியே கண்ண மூடி கர்த்தர்களை ப்ரே பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன். கர்த்தரை உயர்த்தி பாடலாமா? தேவனை உயர்த்தி பாடுவோம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது, நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே.
தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் அப்பாவை உயர்த்தி பாடலாமா? நம் தேவனை உயர்த்தி பாடலாமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசத்தோடு இன்னொரு விசையாக, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், Thank you, Jesus. தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya. என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். Thank you Jesus, thank you Jesus, thank you. சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஓரி காதலா பாஷாதர பரபதல பதர பரபர பரப கொன அன்னி பாஷா பேசலாமா? ஓரி காதலா பதர கதர பதல பரபதர பதல பரபர பரபர பரபரி பரப. ஒரு 5 minutes பேசுவோம். ரதல பரதல 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 தி கர 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 கர. விடுதலையோடு 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 கர்த்தர் நம்மை ஞானம் தருகிறார். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். ஞானம் தாங்கன்னு கேளுங்க. விடுதலையோடு 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 கர்த்தர் ஞானம் தருகிறார். ஆண்டவரே, ஆபிரகாம் கொடுத்த அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எனக்கு தாங்க ஆண்டவரே. பேசு மகனே, பேசு. இது ஆவிக்குரிய அனுபவம். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஞானத்தை தருகிறார். இன்றைய செய்தி உனக்கு தான். உன்னுடைய வெல்த் மேனேஜ்மெண்ட், உனக்கு செல்வத்தை கர்த்தர் பெருக்க அவரோட உடன்படிக்கை வேண்டும். தேவனோட உடன்படிக்கை பண்ணமாம். விடுதலையோடு 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 அப்படியே அந்நிய பாஷை பேசுவோம். கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். திருச்சபையை நீ எழும்பு, நீ எழும்பு. கர்த்தருக்காக பலிபீடம் கட்டு. நீ நாவுகளை திறந்து ஜெபி மகனே, விட்டு விடாதே. பிரேயர் ஆல்டர் மெயின் சொன்னமே, பலிபீடம் கட்ட வேண்டும். பலிபீடம் ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம். டோன்ட் பி ஐடல், டோன்ட் பி ஐடல். ஆபிரகாம் வெற்றி பெற்றதுக்கு எல்லா கானானியரும் வேற ஏதோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் மாத்திரம் ஜீவனுள்ள தேவனை வணங்கினான். ஜீவனுள்ள தேவனை வணங்குகிற மகன்களே, மகள்களே, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க ஸ்தோத்திர சத்தம் அதிகமாய் கேட்பதாக. சத்தமாக ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். விடுதலையோடு 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 ஆர்ப்பரிப்போமா? ரே கரபாரி கரபர பர பர பெரே 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 பெ ஏ ரே 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 ரே. ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான். அப்படியே தலைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி தொழுது கொள்ளலாமா? ஹல்லேலூயா. 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 சத்தத்தை உயர்த்தி
தண்ணீர் உள்ள நதிகள் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கேராரிலே துறவுகள் இருந்ததாம். கர்த்தர் நமக்கு ஜீவ தண்ணீர் உள்ள துறவுகளை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு வருமானத்தை தாங்க, எனக்கு செல்வத்தை தாங்க. கடன் கணக்கு தான் இருக்கு ஆண்டவரே, வருமானத்தின் கணக்கு தாங்க. Pray hard. மகளே ஜெபி, மகனே ஜெபி, ஜெபி. இந்த நேரத்துல ஜெபி. இந்த ஜெபம் இன்னைக்கு உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும், உங்க பிளானை மாத்தணும். God is changing your strategy today. உங்கள் திட்டங்களை மாற்றுகிறார். ஓரி கர பர 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 பெர 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 ஷீர பதர பதல பர பர பதல பர பெர 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 ஷீரே. ஒரு நிமிஷம் நீங்க கண்களை திறந்து பார்க்கணும். என் சாமனோட கடைசி இடத்துக்கு வந்தது. சொந்த இடத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு, from own country to an undesignated country. இங்க அவரை தெரியும். யாருடைய மகன்? ஆபிரகாம். சொல்லுங்க பார்க்கலாம். தேராகுனுடைய மகன். தேராகோட பையன் ஆபிரகாம் வீடு அது. கானானுக்கு போனா தேராகா, அவர் யாரும் இங்க தெரியாது, மொழி வேற. undesignated place. எங்க போறோன்னே தெரியல. நீ போ. ஆமென். ஃபர்ஸ்ட் சேலஞ்சு அங்க யாருமே தெரியாது. ரெண்டாவது சேலஞ்சு வயசு 75. மூணாவது சேலஞ்சு ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லை. ஆமென். நாலாவது சேலஞ்சு அண்ணன் பையன், அவனை அண்ணம்பிள்ளைய வளர்த்தா என்ன ஆச்சு? அதுக்கு தென்னம்பிள்ளைய வளர்த்துருக்கலான்றது போல அந்த அண்ணம்பிள்ளை போயிடுச்சு. இவ்வளோ சேலஞ்சு. செல்வசீமானா மாறினாரா? 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 யாரோட உண்மையினால? சொல்லுங்க, மேலே பார்த்து சொல்லுங்க. உம்முடைய உண்மையினால எனக்கு செல்வம் பெருகும். உமக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு கீழ்ப்படிவேன். வெறுங்கையா இருக்கிறேன், கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, பலவீனத்தோடு இருக்கிறேன், கீழ்ப்படிவேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, கீழ்ப்படிவேன். செய்த வேலைக்கு சம்பளம் வரல, கீழ்ப்படிவேன். கை நிறைய கடன் தான் வச்சிருக்கிறேன், கீழ்ப்படிவேன். என் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிங்க மகனே, அர்ப்பணிங்க. சொல்லுங்க, அர்ப்பணிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். வெறுங்கையாய் வந்தவன் பிள்ளை இல்லாதிருந்தவனை பார்த்து சொன்னார், உன் பிள்ளைகள் இந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு அதுதான் இஸ்ரவேல். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை செக் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை ஆண்டவர் செக் பண்றார். உங்க விசுவாசத்தை கர்த்தர் செக் பண்றார். என்ன விசுவாசம்? என்ன நம்புறானா, எனக்கு கீழ்ப்படுகிறான். இந்த ஒன்று மட்டும் சொல்லிட்டீங்கன்னா பிரேயர் முடிச்சிடலாம். தலைகளை பரத்துக்கு நேராக பார்த்து, உண்மை நம்புகிறேன், உண்மை விசுவாசி. தெரியாத மாதிரி இருக்காதீங்கப்பா. என்னமோ பாஸ்டர் பேசுறாரு, நம்ம உள்ளெடுக்கக்கூடாதுன்னு. தப்பு, தப்பு. உங்க பிரச்சனை ரியலா இருக்குன்னா உங்க மருந்து ரியலா இருக்கணும்ல. பிரச்சனை ரியலா இருக்கும்போது மருந்து மட்டும் எப்படி டூப்ளிகேட் மருந்து எடுப்பீங்க? டாக்டர் கையில போகாம எப்படி இருப்பீங்க? ஒரு ஹாஸ்பிட்டல்ல போட்டுருந்துச்சு, டெஸ்ட் இஸ் பெஸ்ட்னு போட்டுருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு பிரச்சனைனா டெஸ்ட் எடுக்காம விடாத, டெஸ்ட் எடுன்றாரு. ஆமென். பிரச்சனை ரியலா இருக்கு, நம்ம இல்லாத மாதிரி இருக்கிறோம். எவ்வளவு நாள் இருப்பீங்க? Pray to God. Lord, solve my problem. என் ப்ராப்ளத்துக்கு உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் படிப்புக்காக யானத்தை கேளுங்க. செல்வத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், செல்வம்ன்றது போய் மைனஸ்ல, நெகட்டிவிட்டியில் போய் கை நிறைய கடன் வைத்திருக்கிறோமா? கர்த்தரத்தில் கெடுப்போம். God's promise is there. உடன்படிக்கை. மேலே பார்த்து நீங்கள் அப்படியே கையை மேலே காட்டுங்க. எனக்கும் ஆண்டவருக்கு உடன்படிக்கை இருக்கு. ஆண்டவரே, உம்மோடு உடன்படிக்கை இருக்கிறேன். உம்மோடு உடன்படிக்கை, உம்மோடு உடன்படிக்கை, உம்மோடு உடன்படிக்கை, உம்மோடு உடன்படிக்கை, உம்மோடு உடன்படிக்கை. இந்த வேளையில கூட என்னை உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரம் என்னை உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன், நான் உமக்கு கீழ்ப்படிவேன், நான் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசிப்பேன் தகப்பனே. அப்பா, ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான எல்லா கதவுகள் இந்த வேளையில எங்களுக்கு திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால. We proclaim, we declare the doors of blessings to be open in the mighty name of our Lord Jesus Christ. இதற்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள், பொல்லாத ஆவிகளின் சேனைகள்
செபிக்கிறோம். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என்னை பெருக பண்ணுவார். என் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீர் நீர் சகலமும் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்பா, உண்மையாக உத்தமமாக உம்முடைய வருகை பரியந்தம் நான் ஜீவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுங்க தகப்பனே. நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்பா, உமக்கு கீழ்ப்படியணும்பா. நான் போற இடம்லாம் உமக்கு ஆல்டர், உமக்கு பலிபீடம் கட்டணும். என் வேலை ஸ்தலத்துல கூட நான் உமக்கு பலிபீடம் கட்டுவேன். நான் போய் முதல்ல என் வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை துதிப்பேன், உங்க வசனத்தை படிப்பேன். என் பள்ளிக்கூடம் போய் முதல்ல உங்களை துதிப்பேன். அந்த இடத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணுவேன்பா. இந்த வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுல தரித்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. எனக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் ஆண்டவரே, நான் கொடுப்பேன்ப்பா. தேவனாகிய ஆண்டவர் என்னோடு கூட நீங்க இருங்கப்பா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னீங்களேப்பா. என் கூட நீங்க இருங்க, என் கூட நீங்க இருங்க. என் நிழல் என்னை விட்டு பிரிந்தா கூட என் தேவன் நீர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து ஆபிரகாமை போல திரளாக பெருக பண்ணுங்கப்பா. ஆபிரகாமை போல திரளா பெருக பண்ணுங்க. ஆபிரகாமை போல திரளா என்னை பெருக பண்ணுவீராக. கரங்களை இந்த வாரத்தை, இந்த மாதத்தை, வர இருக்கிற மாதங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி மூலம் ஆசீர்வாத கதவுகள் திறந்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ரியால்ம்ல, ஆவிக்குரிய உலகத்துல பல மாற்றங்கள் நடந்தது என்கிறத விசுவாசிக்கிறோம். உடைய கரங்களில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever.